சிந்து பைரவி சீரியல்ல நம்ம காயத்ரி இசக்கிய பார்க்கறதுக்காக பயந்து போய் வண்டி எடுத்துக்கிட்டு தனியா போறாங்க. அங்க போய் பார்த்தா இசக்கிய காணோம். இசக்கியோட ஃபோனு மட்டும் தான் இருக்கு. ஒருவேளை இந்த ஃபோன்ல தான் அந்த வீடியோ இருக்குமோ அப்படின்னு அந்த ஃபோனை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து ஓட பார்க்குறாங்க காயத்ரி. ஆனா அதுக்குள்ள இசக்கி காயத்ரிய பிடிச்சிடுறாப்புல. பிடிச்சது மட்டும் இல்லாம வலுக்கட்டாயமா காயத்ரிய தூக்கிக்கிட்டு போறாப்புல. அதுவும் வலுக்கட்டாயமா தாலியும் கட்ட போறாப்புல. அங்கேருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்னு காயத்ரி முயற்சி பண்றாங்க. ஆனாலும் இசக்கி கிட்ட முடியவே இல்ல. இத அங்க இருக்கிற ஒரு அம்மா பார்த்துருது. ஐயோ! இது அன்னபூர்ணி அம்மா பொண்ணாச்சே! இந்த இசக்கி வலுக்கட்டாயமா தூக்கிக்கிட்டு போறானே! அப்படின்னு பார்த்துட்டு, நேரா போயி அன்னபூர்ணிகிட்டயும், பைரவிகிட்டயும் சொல்லிடுது. இந்த விஷயத்த கேள்விப்பட்டு சிந்துவும், அங்க எல்லாருமே சேர்ந்து வர பார்க்குறாங்க. அதுக்குள்ள ஒரு கேணிக்கிட்ட நின்னு காயத்ரியும், இசக்கியும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாம் வர்றத பார்த்துட்டு இசக்கி காயத்ரிய ஒரு கிணறுல தள்ளி விட்டு போயிடுறாப்புல. அந்த கிணறு ரொம்ப டேஞ்சரான கிணறாட்டுக்கு. அதுல நிறைய விஷப்பாம்புலாம் இருக்கு. இந்த கிணத்துல விழுந்தவங்க யாருமே பொழைச்சதில்ல அப்படின்னு வேறையா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்ப யாரு காப்பாத்துறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது, நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சிந்து கேணியில குதிச்சிடுறாங்க. ரொம்ப நேரம் ஆகி சிந்துவையும் காணோம். கடைசியா ஒரு வழியா சிந்து நம்ம காயத்ரியோட மேல வராங்க. காயத்ரிக்கும் சுயநினைவு வந்துருச்சு கொஞ்ச நேரத்துல. அதுக்கப்புறம் என்ன ஒரு இதை இறக்குறாங்க. அதுல காயத்ரியை ஏத்தி விட்டுட்டு நம்ம சிந்துவும் வந்துடுறாங்க. இவ்வளோ அதிர்ச்சியான விஷயம் நடந்துச்சு இல்லையா? இந்த அதிர்ச்சியிலேயே நம்ம காயத்ரிக்கு பேச்சும் வந்துடுது. இது வரைக்கும் ஊமையா இருந்தாங்க. இப்ப காயத்ரிக்கு பேச்சு வந்துருச்சு. ஸோ எல்லாருமே பயங்கர சந்தோஷத்துல இருக்கிறாங்க. இதோட இன்னிய எபிசோடு முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த சீரியல் வேறையா சீக்கிரமாவே முடிய போகுது. அதனால பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் எல்லாமே நல்லதா தான் நடக்க போகுது. பொறுத்திருந்து பார்க்கலாம்.